ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவலையை போக்கும் கந்தனின் கிருத்திகை விரதம், சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாதத்தின் விரத வழிபாட்டு முறை, சிறப்புகள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு என்பார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிருத்திகை விரதம் எப்போது துவங்க வேண்டும், யார் யாரெல்லாம் கிருத்திகை விரதம் மேற்கொள்ளலாம், இப்பொழுது அதை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது. இந்த மாதம் முருகப்பெருமானுக்குரிய மாதமாகும். கந்தனுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன் என்பதாகும். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதமாகும். எனவே இந்த மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருப்பது மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும். கார்த்திகை நாட்களில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலியான புத்திரர்களும் கிடைப்பார்கள். வாழ்வின் எல்லா பேறுகளும் கிடைப்பதுடன் எடுத்த நல்ல காரியங்கள் வெற்றியாகும். கார்த்திகை முதல் நாளில் முருகன் சன்னதியில் 3 அகல் விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வரும்போது வேலை வாய்ப்புகள் அமையும் என்பது உறுதி. அதே போல முருகன் சன்னதியில் 3 விளக்கேற்றி 6 முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பலன் கிடைக்கும். 5 விளக்கு ஏற்றி கோவிலை 9 முறை ஆண்களும் 1 விளக்கு ஏற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனை செய்து 9 முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் கைகூடும். கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் போது பௌர்ணமி ஏற்படும். கார்த்திகை மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும். இந்த நாளில்தான் கார்த்திகை பௌர்ணமி வருகிறது. மேலும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீபத் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வரும் டிசம்பர் 13 அன்று கார்த்திகை பௌர்ணமி வருகிறது. கார்த்திகை பௌர்ணமி விரத வழிபாடு. கார்த்திகை துவங்கும் நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் பிரகாசமான எதிர்காலம் அமையும். இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் சந்தன அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் பெரியோர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, வெண்கலம் வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் கோவிலுக்கு தானமாக வழங்கினால் இதனால் வரைப்பட்ட கஷ்டங்களும் தடைகளும் விலகும். கார்த்திகை பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது பல்வேறு பலன்களை பெற்றுத்தரும். கந்த சஷ்டி 6 நாள்களும் விரதம் இருக்க முடியாமல் போனவர்கள் கூட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தால் அதே பலன்களை பெறலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். கார்த்திகை தீபம் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிக்கப்படுகிறது. அதே போல கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்றுவது கூடுதல் சிறப்பை தரும். அப்படி தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கும் வழக்கம் நம்முடைய மரபில் உள்ளது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் துவாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும். அதே போல நெல்லிதானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் என்றும், விளக்கு, பழங்கள், தானியங்கள், வெண்கல பாத்திரங்கள் தானம் செய்தால் செல்வம் பெருகும் என்றும் பெரியவர்கள் சொல்வார்கள். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பெரும்பாலும் அந்த மாதத்திற்கான பௌர்ணமி வரும். அன்றைய தினத்தில் சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி தருவதுதான் திருக்கார்த்திகை தீபமாக திருவண்ணாமலை மீது மகா தீபமாக ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவதன் சிறப்பு என்ன? கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மகா தீபம் ஏன் ஏற்றப்படுகிறது? அதன் மகத்துவம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கார்த்திகை மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் துளசி மாலை அணிவதும் கார்த்திகை தீபம்தான். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பெரும்பாலும் அந்த மாதத்திற்கான பௌர்ணமி வரும். அன்றைய தினத்தில் சிவபெருமான் ஜோதி பழம்பாக காட்சி தருவது தான் திருக்கார்த்திகை தீபமாக திருவண்ணாமலை மீது மகா தீபமாக ஏற்றப்படுகிறது.
சிவபெருமானே மலை ரூபமாக அமைந்த திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது மிக கோலாகலமாக கொண்டாட்டத்தோடு வழிபடப்படுகிறது. நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடியவர் திருவண்ணாமலையார். அவர் ஜோதி வடிவில் காட்சி தரும் அற்புத நாளில் நாமும் நம் வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட மனக்கவலைகள் நீங்கும், கண் கோளாறு தீரும், அனைத்து வகையிலும் நன்மை உண்டாகும். கிரிவலம் தரும் நன்மைகள். பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்வது சிறப்பு. அப்படி நாம் கிரிவலம் வருவதால் மன நிம்மதியும் உடல் நலன் சிறப்பாகும். வெறுமனே நாம் நடைபயிற்சி செய்வதை விட இப்படி கிரிவலம் வரும்போது இறைவனின் திருப்பெயரையும் பாடல்களையும் கூட்டமாக பாடிக்கொண்டே சுற்றி வரும்போது ஆத்ம பலமும் உடல் பலமும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை தீப தரிசனமும் மலையை சுற்றி வருவதும் நம் வாழ்வை வளமாக்கும். கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று விளக்கேற்றினால் ஐஸ்வர்யம் பெருகும், நிலைத்த புகழ் ஏற்படும். கார்த்திகை மாதம் வைணவ மத தெய்வங்கள் வழிபாட்டிற்கும் அதிலும் குறிப்பாக ஸ்ரீ நரசிம்மர் சுவாமியை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. மேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே இருக்கும் சோளிங்கர் ஸ்ரீ நரசிம்மர் சுவாமி கோவிலின் மூலவரான ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி கண் திறத்தல் வைபவம் நடைபெறும். இக்காலத்தில் இந்த நரசிம்மரை வழிபட்டால் நமது எதிரிகளால் நமக்கு செய்யப்பட்ட செய்வினை மாந்திரிக கேடுகள் உடனே நீங்கும். கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அதிலிருந்து விடுபடுவர். இக்கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் உங்கள் ஊரிலேயே இருக்கும் நரசிம்ம மூர்த்தியை வழிபடுவதால் பல நன்மைகள் ஏற்படும். கார்த்திகை தீபத்தின் மகிமை குறித்து காஞ்சி மகா பெரியவர் சொல்லும்போது, இந்த கார்த்திகை தீபத்தை எந்த ஜீவன் பார்த்தாலும் அதற்கு நித்திய ஸ்ரேயஸ் உண்டாகும் என்று சாஸ்திரங்களை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதாவது தர்ம சாஸ்திரத்தில் உள்ள ஸ்லோகம் ஒன்றை எடுத்து காட்டுகிறார். கீடாக பதங்காக மசகாச்ச விருக்ஷாக ஜலே ஸ்தலே ஏ நிவசந்தி ஜீவாக துஷ்வா பிரதீபம் நஷ ஜன்ம பாஜா பவந்தி நித்யம் சுபஷா ஹி விப்ராக. இந்த ஸ்லோகத்தின் கருத்தை விளக்கும் போது புழுக்களோ பட்சிகளோ அல்லது ஒரு கொசுவாகத்தான் இருக்கட்டும், அந்த கொசுவோ நம் மாதிரி உயிரில்லை என்று நினைக்கப்படுகிற விருட்சமோ இன்னும் ஜலத்திலும் பூமியிலும் எத்தனை தினசான ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அவற்றில் எதுவானாலும் அதுவோ மனுஷங்களுக்குள்ளேயே பேதமில்லாமல் எவனாலும் சரி உயிரினங்கள் எதுவானாலும் சரி இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாவங்களும் நிவர்த்தியாகி இன்னொரு ஜென்மா எடுக்காமல் நித்யானந்தத்தில் சேரட்டும் என்று இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் என்கிறார். இது ஆலயங்களில் ஏற்றப்படும் தீபங்களை தரிசனம் செய்வதால் மாத்திரம் இல்லை, நம் வீடுகளிலும் சிவநாமம் சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு தீபத்துக்கும் இது பொருந்தும். இந்த பௌர்ணமி தினத்தில் இறைவனை நினைத்து ஒரு விளக்காவது ஏற்றி ஒளி பெருகச் செய்வதன் மூலம் பெரும் பலன்களை அடையலாம் என்கின்றன புராணங்கள். கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாள்களிலும் வீட்டு வாசலில் தீபமேற்றி வைக்க வேண்டும். தவறாமல் திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய நாள்களில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் அண்ணாமலையார் தீபம், அடுத்த நாள் சர்வாலய தீபம். சர்வாலய தீபத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். சர்வாலய தீப நாளில் கோவில்களில் சொக்கப்பானை கொளுத்துவது வழக்கம். ஈசன் திரிபுரம் எரித்ததை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. ஈசன் முப்புறத்தையும் அழிக்க புறப்பட்ட போது அவருக்கு தேவாதி தேவர்களும் துணை நின்றனர். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் கர்வம் இருந்தது. தானின்றி சிவனால் முப்புறம் எரிக்க இயலாது என்று எண்ணிக்கொண்டனர். இதை அறிந்த சிவபெருமானோ புன்முறுவல் பூத்தார். அந்த சிரிப்பிலிருந்து உருவான நெருப்பே முப்புறங்களையும் எரித்தது. ஆணவமற்ற இந்த ஆன்மாவே சிவம், அதன் ஆனந்தமே அனைத்து பகைகளையும் அழித்துவிடும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை மூவுலகுக்கும் ஈசன் உணர்த்திய விளையாடல் இது. எனவே ஆலயங்களில் நடைபெறும் சொக்கப்பானையை காணும்போது ஈசனிடம் சரணாகதி அடைந்து ஆணவம் அழித்தால் மனதில் மகிழ்ச்சியும் பகையற்ற வாழ்வும் நமக்கு சித்திக்கும் என்பது நம்பிக்கை. வீடுகளை விளக்குகளால் அலங்கரிப்பதன் மூலம் வீட்டில் மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்தை நாம்
பெறுகிறோம். விளக்கில் சுடர் லட்சுமி, ஒளி சரஸ்வதி, வெப்பம் பார்வதி என்பது ஐதீகம். சுடர் திகழும் விளக்கு மகாலட்சுமியின் சன்னதி என்றே பெரியோர்கள் வழிபட்டு வந்திருக்கின்றனர். எனவே வீட்டில் தவறாமல் தீபமேற்றி அனைத்து அறைகளிலும் வைக்க இறைவனின் சாநித்தியம் வீடு முழுவதும் பரவி நிலைக்கும் என்பதும் நம்பிக்கை. இந்த கார்த்திகை பௌர்ணமி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.